பாமகவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் சிவகுமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் மற்றும் வழக்கறிஞர் பாலுவுக்கு ராமதாஸ் பதிவு தபால் மூலம் தனித்தனியே 4 பேருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். ஏற்கனவே 4 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த நிலையில் கட்சியில் இருந்து ஏன் 4 பேரையும் நிரந்தரமாக நீக்கக்கூடாது என்று கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அரசியல் கட்சிகள் குறித்து கருத்து தெரிவித்து வருகிறார் ரஜினியின் சகோதரர் சத்யநாராயண ராவ். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு வந்திருந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். ரஜினிகாந்துக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை, அவருக்கு ஆளுநர் பதவி தேடி வந்தது, ஆனால் அதை அவர் மறுத்து விட்டார். மாநிலங்களவைக்கு கமல்ஹாசன் தேர்வானது மகிழ்ச்சியாக உள்ளது. வரும் தேர்தலில் விஜயின் தாவேக கட்சி வெற்றி பெறுவது கஷ்டம் என்றார். மேலும் ஆனால் அண்ணாமலை அரசியலில் வெல்வார், அவர் நல்ல புத்திசாலி, அவர் கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய போது நேர்மையாக செயல்பட்டார். அண்ணாமலை அடிப்படையில் நல்ல மனிதர், அவர் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, ஜெயலலிதா வழிநடத்திய கட்சி அதிமுக, மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை உருவாக்கிய கட்சி அதிமுக, புயல் வெள்ள மழை பாதிப்புகளை புயல் வேகத்தில் சரி செய்தது அதிமுக அரசு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவளித்தோம், அதிமுக ஆட்சியில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு உயிர்களை காத்தோம், அதிமுக தான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த கட்சி, வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெறும் என்று கூறினார். 2026 திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாடலாட்சி 2.0 அமைவது உறுதி என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். எதிரிகளின் பயமே நமது வெற்றி, மண்மொழி மானம் காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை முதலமைச்சர் ஜூன் 1 தொடங்கி வைத்தார். ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சக சூழ்ச்சி, அடிமை அதிமுகவின் துரோகத்தை கண்டு மக்கள் வெறுத்து போய் உள்ளனர் என்றும் தெரிவித்தார். துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் தனது பதவியை நேற்று முன்தினம் ராஜினாமா செய்தார். இதற்கு தனது உடல்நிலையை காரணம் காட்டி கூறியிருந்தார். பார்லிமெண்ட் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கி முதல் நாளில் அவரது ராஜினாமா அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பணமூட்டை சர்ச்சையில் சிக்கிய ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் விவகாரம் காரணமாக ஜக்தீப் தன்கரும் பதவி விலக நேர்ந்ததாக தகவல்கள் கசிந்துள்ளன. நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய பார்லிமெண்டில் தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும். இது தொடர்பாக டெல்லியில் ராஜ்யசபா தலைவரும் துணை ஜனாதிபதியுமான ஜக்தீப் தன்கரை எதிர்க்கட்சித் தலைவர்கள் சந்தித்து பேசியிருந்தனர். அப்போது தீர்மானத்தை அளித்தனர். இதனை அவரும் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் மத்திய அரசுக்கு இது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. இதனால் துணை ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அடுத்த குடியரசு துணைத் தலைவராக நியமிக்கப்பட இருப்பதாகவும் அதன் காரணமாகவே ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்களிடையே தகவல்கள் பரவி வருகிறது. இது குறித்த கேள்விக்கு பீகார் அமைச்சர் நீரஜ்குமார், அது ஒரு நல்ல விஷயம், நிதிஷ்குமார் பதவியேற்றால் அதில் என்ன பிரச்சனை என கருத்து தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணி உடைவதற்கான அறிகுறிகள் தென்பட தெரிய துவங்கி உள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தேர்தல் சரியாக போய்க் கொண்டுள்ளது. திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் தெல்ல தெளிவாக உள்ளோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு நாளும் திமுக மெல்ல மெல்ல கீழே போய்க் கொண்டுள்ளது. கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் உள்ளது. 2026 தேர்தல் வரலாற்றில் திமுகவுக்கு மோசமாக இருக்கும். களத்தில் தெல்ல தெளிவாக உள்ளது. பெண்கள் பாதுகாப்பு மாநில வளர்ச்சியின் கோட்டை விட்டார்கள் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.